கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாம் வார வாரம் படித்து வருகிறதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியில் எந்த ஒரு தலைப்பின் கீழே படிச்சிட்ருக்கோம் இப்போது கரண்ட்டாக? புரஜாதியாரின் காலங்கள். ஸோ புரஜாதியாரின் காலங்களில் எத்தனை பாகம் பார்த்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும்? ஓகே, 2 பாகம் தான் பெருசாக பார்த்துருக்குறோம். இன்ட்ரடக்ஷன் சின்னதாக பார்த்தனால அப்படியா? ஸோ 3 பாகங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நான் பார்த்துருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம ஆரம்பிச்சிடுறீங்களா? எங்கேருந்து ஆரம்பித்தோம் இந்த புரஜாதியாரின் காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தானியேல் 2ஆம் அதிகாரம் என்ன பண்ணோம், நம்ம ஆரம்பித்தோம். ஸோ இந்த புரஜாதியாரின் காலத்தில் இன்றைக்கி நம்ம பாகம் 4 பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் ஒரு இன்ட்ரடக்ஷனாக பார்த்தோம் இல்லைங்களா? எது அப்படின்னு பார்க்கும்போது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ இனியோட என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புரஜாதியாரின் காலங்கள் அதன் கீழாக படிக்கிற விஷயங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைவடையும். ஸோ அதனால் இது ஃபைனல் பாகன்றதுனால அது மாத்திரமல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்த பாகங்கள் அதில் இருக்கிற விஷயங்களும் இதில் ஒரு சிலது என்ன பண்ணோம் வரும். இப்போ எல்லாருமே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நம்ம பேசிக்கில் படிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போது கடந்த ஒரு 3 வாரங்களாக நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இதில் இருக்கிற காரியங்கள் அது மாத்திரமல்லாமல் அந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசனம், அந்த தரிசனத்தினுடைய எக்ஸ்ப்ளனேஷனும் என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனுடைய விளக்கங்களை ஸோ அப்படியே பார்க்கும்போது தானியேல் புத்தகத்தை இருக்கு இல்லைங்களா, அதில் முதல் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ரகசியம் இல்லை தரிசனம் இல்லை ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னா தானியேல் புத்தகத்தில் ஃபஸ்ட்டு எது தெரியுங்களா? இந்த 5ஆம் உலக பேரரசு கான்செப்ட் இருக்கிற இந்த ஒரு முதலாவது ஒரு தீர்க்க தரிசனம் தான் தானியேல் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஃபஸி. ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த புரஜாதியாரன் காலங்களை பற்றி படிக்கும்போது ஏன் நம்ம தானியேல் 2ஆம் அதிகாரத்தை படிக்கணும்? ஸோ புரஜாதியாரின் காலத்தை படிக்கிற போது ஏன் தானியேல் 2ஆம் அதிகாரத்தை படிக்கணும் அப்படின்னா, ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் பேசப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஸோ அதனுடைய காரியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தானியேல் 2ஆம் அதிகாரத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த புரஜாதியாரின் காலங்களில் இந்த தானியேல் முதல் தீர்க்க தரிசனம் பார்க்குறதுக்கான காரணமாகவும் இருக்குது. ஸோ அப்படியே பார்க்கும்போது இப்போ தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கக்கூடிய இந்த காரியங்கள் புரஜாதியாரோட காலத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே வகையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் பேசப்பட்ட விஷயங்களும் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் இது எல்லாமே எதனோட தொடர்பு பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புரஜாதியாரின் காலங்களோடு என்ன பண்ணப்பட்டிருக்கு, சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்புறம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எருசலேம் புரஜாதியாரால் மிதிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இது லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தை அடிப்படையில் பேசியிருப்பாரா இல்லை தானியேல் 2ஆம் அதிகாரத்தை வச்சு பேசியிருப்பாருங்களா? எதுவாக இருக்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின தீர்க்க தரிசனங்கள் அதே வகையில் ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பேசுகிறார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கிற ஒரு விஷயம்லாம் என்ன பண்ணியிருக்கார், தெளிவாக ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது
இந்த ஒரு லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் எருசலேம் புறஜாதியால் மிதிக்கப்படும் விஷயங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னா இந்த டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயமும் ஒன்றா இருக்குது. எந்த விஷயம்? இந்த புறஜாதியார காலங்கள் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதும் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் சம்மந்தப்பட்டிருக்குது. இப்போது லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயத்தோட இந்த ஜென்டைல்ஸ் டைம் வந்து சம்மந்தப்பட்டிருக்குது. அப்போ லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குது? அதாவது என்னன்னு பார்க்கும்போது பனிஷ்மெண்ட் ஓகே, அவங்க வந்து என்னன்னு பார்க்கும்போது தேவனுடைய கட்டளைகள் கீழ்ப்படியில் அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். அங்கே என்னென்னு பனிஷ்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே 7 டைம்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, 7 தனியாக உங்களை தண்டிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இங்கே தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதே வகையில் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த 7 தனியாக தண்டிக்கிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 7 டைம்ஸ். ஸோ வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 360 நாட்கள். அப்போனா தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு நாள் என்பது ஒரு வருஷம். அப்போனா 7 வருஷம், அதான் 360 × 7 போட்டோம்னா எவ்வளோ வரும்? ஆன்சர் போட்டுகிட்டே கேள்வி கேட்குறீங்க பிரதர். ஓகே, பார்க்காம சொல்லியிருக்கிறீங்க. அப்போனா எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது, கடந்த வாரம் பார்த்தங்கள விஷயங்கள். அப்போ 2520 வருஷங்கள் இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜென்டைல்ஸ் டைம். அப்போ 7 தனியாக இஸ்ரேல் ஜனங்களை தண்டிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இது எதனோட சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எருசலேம் புறஜாதி தேசத்தால், புறஜாதி ராஜாக்களால் மிதிக்கப்படுற ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. அப்போனா எங்கே ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பாக எந்த ஒரு காலப்பகுதியில் இது ஆரம்பமாகுது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு முன்னாடி 606. இப்போ நேபுகாத் நேச்சார் முதலாவது இந்த ஒரு புறஜாதியாரின் காலங்களில் ஃபஸ்ட்டு வர ஒரு எம்பரர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நேபுகாத் நேச்சார். எந்த ஒரு தேசம் அப்படின்னு பார்த்தோம்னா பாபிலோன் சாம்ராஜ்யம். ஸோ இப்போ 606 இந்த ஒரு விஷயம் ஆரம்பித்து 2520 வருஷம் எங்கே வந்து முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 1914ஆம் வருஷம். ஸோ அப்போ இந்த 2520 வருஷங்கள் தான் என்ன ஒரு காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புறஜாதியாரின் காலங்கள். அப்போ இந்த புறஜாதியாரின் காலங்கள் அப்படின்னு சொன்னோம்னா இது எதனோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்றத கடந்த ஒரு 3 வாரமாக ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க பிரதர்ஸ். அதாவது நாமெல்லாம் யார்? இஸ்ரேல் அல்லாத புறஜாதி ஜனங்கள். அப்போ புறஜாதியாரின் காலங்கள் அப்படின்னா ஒரு 2 விஷயத்தோட கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த புறஜாதியாரின் காலங்கள் நிறைவடையுது அப்படின்னா புறஜாதியார் மத்தியில் அழைப்பு வந்த சபை நிறைவடையுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது புறஜாதியாரில் ஒரு நிறைவு வர வரைக்கும் ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லைங்களா, எருசலேம் ஒரு பகுதி என்ன பண்ணிருக்கோம், கடினப்பட்டிருக்கோம். அப்போனா அந்த புறஜாதியாரின் நிறைவு தான் இந்த புறஜாதியாரின் காலமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லலாம்? இந்த புறஜாதியாரின் காலங்கள் டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் புறஜாதியாரில் ஒரு நிறைவு வர்றதும் 2 ஒன்று கிடையாது. அப்போனா இந்த ஜென்டைல்ஸ் டைம் முடியுது அப்படின்னா சபையும் நிறைவடையும் அப்படின்ற ஒரு கணக்கு அப்படின்றது தவறான ஒரு கணக்கு. ஸோ இது முழுக்க எதனோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எருசலேம் புறஜாதி தேசத்தாரால் புறஜாதி ராஜாக்களால் மிதிக்கப்படுற ஒரு விஷயம் தான் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ். ஸோ என்னென்னு பார்த்தா புறஜாதி ராஜாக்களுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டு தான் எருசலேம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம், இருந்திருக்கும். அந்த காலங்கள் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். இப்போது இந்த டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ் இந்த புறஜாதியாரின் கீழே எருசலேம் இருக்கிற ஒரு விஷயங்கள் 2520 வருஷம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்?
அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் 2 விஷயத்தை நினைவு கூறுவார். ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அடுத்து எதை நிறைவு கூறா அப்படின்னு பார்த்தோம்னா, எருசலேம் தேசத்தை என்ன பண்ணுறாருங்களா, நினைவு கூறுறாங்களா. படிக்கலாம் பாருங்கள், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல். நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும், ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும், ஆபிரகாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதினாலே தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும். அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயத்தை தேவன் நினைவு கூறுறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புரஜாதியாரின் காலங்கள் இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுற ஒரு காலம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் இஸ்ரேல் தேசத்தை எருசலேமை என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது நினைவு கூறுறாரு. அதே வகையில் இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் ஏழத்தனையாக தண்டிச்சார் இல்லையா, இந்த தண்டனை நியாயமா அநியாயமா? அவங்க 2520 வருஷங்கள் ஆக்சுவலி தேவன் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆபிரகாமுக்குள்ளே தான் என்ன பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தோம்னா 2 சந்ததி அவங்கள கொண்டு தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருந்தார். கரெக்டுங்களா? அப்படி கொடுத்துருக்கிற அந்த ஒரு சந்ததிக்கு கிட்ட தேவன் மற்ற எல்லாருமே இவங்கள ஒடுக்கிற அளவுக்கு தேவன் அனுமதிச்ச இந்த ஒரு காலப்பகுதி அப்படின்றது நியாயமானதா இல்லை அநியாயமானதா? வசனமே தெளிவாக இருக்குது. அவங்க தேவனுடைய கட்டளை வெறுத்து தங்களுடைய அக்கிரமத்தினால தான் இப்படிப்பட்ட தண்டனைகள் நம்ம மேலே வந்தது அப்படின்றத, இது ஒரு நியாயமான தண்டனை அப்படின்றத ஒவ்வொரு இஸ்ரேல் ஜனங்களுடைய இருதயமே என்ன பண்ணப்போம் ஒத்துக்கொள்ள. ஏன்னா அவ்வளோ தேவனுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ தேவன் இந்த தேசத்தை நினைப்பேன் அப்படின்றாருனா, நினைக்கிறார் அப்படின்னா அடுத்து என்னாகும், இந்த எருசலேம் புரஜாதியாரால் மிதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் என்ன ஆகும், ஸ்டாப் ஆகும். என்ன ஒரு விஷயம் மிதிச்சிட்டு இருக்கோ அந்த விஷயத்தை என்ன பண்ணுவார், தேவன் வெளியே எடுத்துருவார். ஸோ அப்படியே பார்க்கும்போது அதனுடைய ஒரு விளக்கமாக தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்த வசனங்களினுடைய விளக்கங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கலாம் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில். அப்போனா இந்த ஒரு விஷயம், இந்த புரஜாதியாரின் காலங்கள் எப்போ நிறைவடையும் அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம் பாருங்க வசனம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நேபுகாத்நேச்சார் ராஜாவாக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது வச்சிருக்கிறாரு. இப்போது இந்த தரிசனம் காமிச்சப்பட்ட ஒரு விஷயம், அதனுடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசி நாளில் சம்பவிக்கிற விஷயம் அப்படின்னா எந்த விஷயமா இது இருக்கும், அந்த சிலை தரிசனம் தான். அவர் பார்த்து கலங்கின ஒரு விஷயம் அப்படின்னா அந்த சிலையை பார்த்தனால கலங்கினாடா இல்லை எந்த ஒரு விஷயத்தினால? அவர் பார்த்து கலங்கின ஒரு விஷயங்கள் தரிசனம் தான். ஆனால் எந்த காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய விஷயத்தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ தரிசனமாக காமிச்சிருக்கிறாரு. அப்போ கடைசி நாளில் சம்பவிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா டைம் ஆஃப் தி எண்டு, கடைசி நாள் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பமாகுது? 1874. ஓகே. இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கடைசி நாளில் சம்பவிப்பதை ராஜாவாகி நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ டைம் ஆஃப் தி எண்டு, கடைசி நாள் அப்படின்றது அதனுடைய ஆரம்பம் எங்கே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா, இந்த கடைசி காலம், கடைசி நாள் அதனுடைய ஆரம்பம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தானியேல் 12ஆம் அதிகாரத்திலே படிப்போம். அந்த கடைசி நாள் அப்படின்றது
என் டைம் அப்படின்றது கடைசி காலங்கள் அப்படின்னா அந்த காலத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக அறிவிப்பெருத்த ஒரு காலமாக என்ன பண்ணும் இருக்கும். அதே வகையில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு காலம் எப்போ ஆரம்பம் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கடைசி காலம் அப்படின்றது அதோடைய ஆரம்பம் நம்முடைய மோசகர் வந்து தெளிவாக எழுதியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1799க்கு அப்புறம் தான் இந்த கடைசி காலங்கள் ஆரம்பமாகுது. அப்போ ஆரம்பம் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1799. ஸோ அப்போ இந்த அறிவிப்பெருக்க காலம் அப்படின்ற ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி ராஜாக்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்களை ஒடுக்குவாங்க. ஆனால் இந்த அறிவிப்பெருத்த கால பகுதி ஆரம்பிக்கும் போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனங்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேசத்தையே இல்லை ஒரு அரசாங்கத்தையே கவிழ்த்து போடுற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிரியைகள் ஆரம்பமாகுது. அப்போ 1800 1799 தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு கடைசி டைம், கடைசி காலங்களுடைய ஆரம்பமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை, ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். ஸோ இப்போ தானியேலுக்கு ஒரு விஷயத்தை நோன்னு சொல்லி கடைசி காலத்தில் முடிவு காலம் வரைக்கும் இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது புதை பொருளாக வைக்கப்பட்டிருக்கோம். அப்போனா சீல் பண்ணப்பட்டிருக்கோம். இது எப்போ தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் ஆஃப் தி எண்டு, கடைசி காலத்தில் என்ன ஆகும் இது. அது வரைக்கும் வந்து இதை சீல் பண்ணோம் அப்படின்னா எப்போ ஓப்பன் ஆகும் அது, அந்த கடைசி காலங்கள் வரும்போது என்ன ஆகும் இது, இந்த ஒரு முத்தரிக்கப்பட்டு வச்சிருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த கடைசி காலத்தில் தான் தேவனுடைய ஒரு ஆச்சரியமான விஷயம். அதே வகையில் நம்முடைய லைஃப்பில் இந்த கடைசி காலங்களில் தானியேலுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய காலத்தில் நிறைவேற ஒரு விஷயமா என்ன பண்ணுது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போனா இந்த ஒரு விஷயத்தினுடைய காரியங்களை யார் தான் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஸோ இந்த ஞானவான்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1799க்கு அப்புறம், அதுவும் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அறிவுபடுத்த ஒரு காலத்தில், அதுவும் என்னன்னு பார்த்தோம்னா இந்த வேதத்தினுடைய வெளிச்சங்கள் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது வரைக்கும் மூடி வைக்கப்பட்டிருந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் என்னாது அப்படின்னு பார்க்கும்போது வெளியாக்கப்படுற ஒரு காரங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய இந்த ஞானவான்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த கடைசி நாளில் என்னென்னலாம் நடக்குன்னு சொல்லப்பட்டிருந்துச்சோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது உணர்ந்து கொள்வாங்க. அப்போது தானியேல் காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் 1799 வரைக்கும் யாருக்காவது இதை பற்றின ரகசியங்கள் ஏதாவது வெளியாக்கப்பட்டுச்சா? ஏதாவது வெளியாக்கப்பட்டுச்சிங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை அப்படின்ற ஒரு விஷயமே உறுதியாக அதை பற்றின ஒரு தெளிவு அடைகிறதுக்கான காலமாகவே எப்போ தான் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1800க்கு அப்புறம் தான். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த ஞானவான்கள் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய ஞானவான்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் வெளியாக்கப்படுற ஒரு காலத்தில் இருக்கிறதுனால இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்தையும் உணர்ந்து கொள்வாங்க. அந்த தரிசனமாகட்டும், அதில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களாகட்டும், அதனுடைய விளக்கங்களையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க அறிந்து கொள்வாங்க. ஸோ அப்படியா பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது, அப்படி நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய திட்டத்தை தெளிவாக இந்த ஞானவான்கள் என்ன பண்ணுவாங்க, புரிந்து கொள்வாங்க. அப்படியா பார்க்கும்போது இந்த ஞானவான்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் யாரும் அடங்கியிருக்கிறா? நாமளும் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஸோ அப்படின்னா இந்த மாதிரியான ஞானவான்களா அப்போனா என்ன விஷயங்கள் முன்னாடி நடந்துச்சு 1799க்கு அப்புறம்
இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது, இது எல்லாமே யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நமக்கும் தெரியும். அப்படின்னா நிறைய பேர் வாயை திறக்காமல் இருக்கிறீங்க. அப்போல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆயிடுச்சு, வெளியாக்கப்பட்டாச்சு. ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த கடைசி காலத்து வரைக்கும் சீல் பண்ணப்பட்ட ஒரு விஷயங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றாக வெளியாக்கப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அந்த வெளியாக்கப்படுற ஒரு விஷயங்களினுடைய விளக்கமாக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1799 அப்புறம் வந்த பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் இந்த ஞானவான்களை பற்றி பேசும்போது 2 வகையான வருஷங்களை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கலாம், பைபிளில் படிக்கலாம் சார். தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருக்கு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். ஸோ இப்போ 11ஆம் வசனம், தானியேல் 12:11ஆம் வசனம் ஒரு காலத்தை பற்றி பேசுது. அது எந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 1290. இது எங்கே அப்படின்னு பார்க்கும்போது அன்றாட பலி நீக்கப்படுற காலம் முதல் பாழாக்கும் அருவருப்பு. வசனத்தை மீண்டுமா படிக்கலாம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். ஸோ அன்றாட பலி நீக்கப்படுது. அதே வகையில் பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படுற அந்த காலத்திலிருந்து 1290 நாள் என்ன பண்ணுமா, செல்லுமா. எதுக்கு? இந்த கடைசி காலம் ஆரம்பமாகி இதில் சொல்லப்பட்ட எல்லா தரிசனங்களுடைய தீர்க்கதரிசனுடைய விளக்கங்கள் வெளியாக்கப்படுவதற்கு ஒரு காலமாக இருக்குது. அதே வகையில் இந்த 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது 1335 நாள். ஸோ அப்போ முதல்ல 1290 நம்ம பார்க்கலாம். பாழாக்கம் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்ட காலம் என்னது? 500. ஓகே, மீண்டுமாக அந்தி கிறிஸ்து பாடம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ என்ன அப்படின்னு பார்க்க, பாழாக்கம் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படுற காலம், அன்றாட பலி நீக்கப்படுற ஒரு விஷயம் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது 539. அதிலிருந்து 1290 வருஷத்தை கூட்டினோம்னா என்ன வரும்? 1799. இந்த மாதிரி. ஸோ எத்தனை வருஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1290 நாள் அப்படின்ற ஒரு விஷயம் எது வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 1829 வருஷங்கள் வரைக்கும். அப்போ இது எந்த ஒரு காலப்பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்ததான ஒரு வெளிச்சம் வெளியான ஒரு காலப்பகுதி. யாருடைய காலப்பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா வில்லியம் மில்லர் அவங்களுடைய ஒரு காலப்பகுதி. ஸோ அப்போனா கடைசி காலத்தில் இது ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஒரேடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றின விஷயங்களும் அதுக்கப்புறம் அவருடைய ராஜ்யம் பற்றின விஷயங்களும் இந்த கடைசி காலத்தில் என்னென்னலாம் வெளியாக்கப்பட்டுச்சோ பண்ணணும்னு தேவன் சித்தம் வச்சுருந்தாரோ அது எல்லாமே ஒரே டைமில் என்ன ஆகலை, வெளிப்படுத்தப்படல. ஆனால் 1799 அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முத்தரிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றின விஷயங்கள் இந்த மில்லர் மூமெண்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க வெளியாக்கப்படுது. அடுத்தது இதுக்கப்புறம் 1335 நாள் காத்திருந்து சேருகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா ஏன் அவங்க பாக்கியவான்கள்? இந்த 1335 வருஷம் எங்கே முடியுது? 1874. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு முன்னாடியாகட்டும் ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட்ட விஷயமா இருந்துச்சு, கொஞ்சம் வெளிச்சம் என்ன பண்ணுச்சு, வெளியே வந்துச்சு. ஆனால் 1874 அப்புறம் வாழ்கிற தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற விஷயம் அப்படின்னு எதுவுமே என்ன பண்ணல,
இல்லை, எல்லாமே என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தப்பட்டாச்சு. ஸோ அதுதான் பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது காத்திருந்து சேர்க்கிறோம் பாக்கியவான்கள் அப்படின்னா, ஏன் பாக்கியவான்கள் இந்த எண்ட் டைமில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அதுவும் குறிப்பாக 1874 அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி ராஜ்யம் ஆரம்பமான ஒரு காலப்பகுதி. நல்ல ஒரு காரியம். அது மாத்திரமல்லாமல் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் ஓப்பன் ஆனது அப்படின்ற ஒரு விஷயம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து எல்லா மறைக்கப்பட்டிருக்கிற மறைபொருளாக இருக்கிற எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்துகிறாரு. அது வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்களை யார் அதை பார்த்து அதை உணர்ந்து கொள்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஞானவான்கள். இவங்க தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தானியேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிற மாதிரி பாக்கியவான்கள். ஸோ அப்போ நம்ம ஞானவான்கள் யார் அப்படின்னு பார்த்தா நாம் அதே வகையில் நாம் யார்? பாக்கியவான்கள். கரெக்டுங்களா? ஸோ அப்போ தேவனுடைய பார்வையில் நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போனா இந்த பாக்கியவான்கள் இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விஷயம் வெளியாக்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட விஷயங்களில் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொன்றா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தானியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய விளக்கங்களை பார்க்கலாம். ஸோ அப்போது தலை அப்படின்ற ஒரு விஷயம், இது வந்து என்னன்னு பார்க்கும்போது பொன். அடுத்து மார்பும் புயமும் வெள்ளி. அதுக்கப்புறம் வயிறும் தொடையும் வெண்கலம். அதுக்கப்புறம் கால் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பாக இருக்குது. ஸோ அப்புறம் பாதம், அந்த காலுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாதி இரும்பு பாதி களிமண். இந்த ஒரு தரிசனம் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது பார்க்குறாரு. இந்த ஒவ்வொரு சாம்ராஜ்யமும் என்னென்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த விஷயங்கள். இவங்க யார் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பாபிலோன், அதுக்கப்புறம் மேதோ பெர்ஷியா, அதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோமன் எம்பையர், அதுக்கப்புறம் பாதி இரும்பு பாதி களிமண், அந்த பாதம் இருக்குல்ல, இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது 5ஆம் உலக பேரரசு அப்படின்றது யார்? 5ஆம் உலக பேரரசு அப்படிங்களா? அப்படியா? இதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 4 உலகங்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கு. கரெக்டுங்களா? 5ஆம் உலக பேரரசு அப்படின்றது யாருன்னு கேட்டேன். மீண்டுமாக அந்தி கிறிஸ்து சப்ஜெக்டுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்ட் என்ன பண்ணணும், எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் உலக பேரரசு அப்படின்றது யாருடைய ராஜ்யம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம்தான். ஓகேங்களா? ஸோ அப்படியா பார்க்கும்போது இப்போது 4 பேரரசுகள் தான் இதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகை செஞ்சுருக்கிறாங்க. அதில் முதல்ல பாபிலோன், நேபுகாத்நேச்சர். ஸோ அதுக்கப்புறம் மேதோ பெர்ஷியா, அதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம். இது 4 பேரரசுகள் தான் ஒட்டுமொத்த உலகத்தையுமே தங்களுடைய அண்டரில் வச்சுருந்தாங்க. அடுத்து 5வது ஒரு விஷயமா பார்க்குறோம்ல, பாதங்கள். அது பாதி இரும்பு பாதி களிமண். அப்போனா இது வந்து 5வது பேரரசுன்னு சொல்லலாங்களா? சொல்லலாங்களா? அப்போ அது 5வது பேரரசு கிடையாது, 4வது பேரரசினுடைய ஒரு பாகம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் நமக்கு இது தெளிவுபடுத்தும். பாருங்க, படிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். சிலையின் பாதங்கள் கொஞ்சம் இரும்பாலும் கொஞ்சம் களிமண்ணாலும் செய்யப்பட்டிருப்பதை நீர் பார்த்தீர். அதன் பொருள் அந்த 4வது ராஜ்யம் பிரிக்கப்பட்டதாயிருக்கும். அதில் இரும்பும் களிமண்ணும் கலந்திருப்பதால் இரும்பின் உறுதி கொஞ்சம் இருக்கும். ஸோ 5வதா இந்த ரோமன், அடுத்து ஹோலி ரோமன், இந்த போப் மார்க்கமும் ரோமன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வர்றதுனால அது ஒரு தனி பேரரசாக பார்க்குற வேண்டிய ஒரு விஷயமா கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் தெளிவாக சொல்லுது, சிலையின் பாதங்கள் கொஞ்சம் இரும்பாலும் கொஞ்சம் களிமணாலும் என்ன பண்ணப்பட்டிருக்கு,
செய்யப்பட்டிருப்பதை நீர் பார்த்தீர். அதன் பொருள் அந்த 4வது ராஜ்யம் என்ன பண்ணப்பட்டதா இருக்கும்? 4வது ராஜ்யம் தான் 2ஆக பிரிஞ்சிருக்குது. முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜா அவரு கீழே ஒட்டுமொத்த தேசமும் இருந்துச்சு. ஆனால் இப்போ 2ஆக பிரிஞ்சுது அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் ராஜாக்கள் இருக்கிறாங்க, அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா மத தலைவர்கள், பாபிலோன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு காலப்பகுதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இணைந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து படிக்கலாம் பாருங்கள். தானியேல் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். 42ஆம் வசனம். சிலையின் கால் விரல்கள் பாதி இரும்பாகவும் பாதி களிமண்ணாகவும் இருந்தது. எனவே 4வது ராஜ்யமும் இரும்பை போல கொஞ்சம் பலமுள்ளதாகவும் களிமண்ணை போல கொஞ்சம் பலவீனம் உள்ளதாகவும் உடையதாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது 2ஆக பிரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். ஏன் ஒரு பங்கு களிமண், ஏன் ஒரு பக்கம் இரும்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஒரு பக்கம் வீக்காகவும் இருக்கும். அப்போனா இந்த 4வது ராஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த ரோமன் கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் 2ஆக பிரியுது இல்லைங்களா. ஒன்று அரசியல் தலைவர்களும் சேர்ந்துருக்கிற ஒரு விஷயம், அதே வகையில் மதமும் சேர்ந்துருக்கிற 2 விஷயமா மாறும்போது ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் என்ன ஆகும்? வீக்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு பக்கம் பலம் இரும்பு போல் இருக்கும், அடுத்தது களிமண்ணை போல் கொஞ்சம் பலவீனமுடையதாக என்ன பண்ணும்? இந்த ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஹோலி ரோமன் எம்பரர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி இருக்கிறதுனால இரும்பும் களிமண்ணும் ஏதாவது ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்குமா? என்ன பண்ணாது? ஒட்டாது. படிக்கலாம் பாருங்க 43ஆம் வசனம். 43ஆம் வசனம். இரும்பு களிமண்ணோடு கலந்திருந்ததை நீர் பார்த்தீர், ஆனாலும் இரும்பும் களிமண்ணும் முழுமையாக கலக்காது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரும்பும் களிமண்ணும் என்னதான் ஒன்றா சேர்த்து கலந்தாலும் என்ன பண்ணாது? கலக்காது. அது மாதிரி இது போல 4வது ராஜ்யத்தில் ஜனங்கள் கலவையாக இருப்பார்கள், அந்த ஜனங்கள் ஒரே ஜனங்களாக இணைய மாட்டார்கள். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 4வது ராஜ்யம், இந்த ரோமன் கவர்மெண்ட்டு, இந்த ரோம பேரரசு 2 விதமாக இந்த கால் பகுதியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரிஞ்சிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 ஒன்றுக்கு ஒன்று கலந்துருக்காது. அதே மாதிரி தான் இந்த பக்கம் அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க, ஒரு பக்கம் யார் இருப்பா? மத தலைவர்கள் இருப்பாங்க. 2 பேருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சேர்ந்து ஆளுகை செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணாது? ராஜாக்கள் இவங்க நம்ம விஷயத்தை தலையிடுறதுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. மத தலைவர்கள் ராஜாக்களோட விஷயத்தை தலையிடுறதுக்கு அவங்க விருப்பம் காமிக்க மாட்டாங்க. அடுத்தது மத தலைவர்கள் ராஜா வந்து என்ன பண்ணுறது, உள்ளே நுழையிறது என்ன பண்ண மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்றா தான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள என்ன பண்ணாது, இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ அந்த பிரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் பாதம், பாதி இரும்பு பாதி களிமண், அது எந்த ஒரு காலப்பகுதி அப்படின்றத பேசிக் சப்ஜெக்டில் படித்தோம். ரோமன் கவர்மெண்ட்டுக்கு அப்புறமா 10 விரல்கள் பாதம், அதே வகையில் என்னன்னு பார்க்க பாதி இரும்பு பாதி களிமண் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு படிச்சிருக்கோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? சப்ஜெக்ட் எடுக்கும் போது என்னென்னு எடுப்பாங்க சகோதரர்கள்? ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு காலப்பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற ஐநா சபை. அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராஜாக்கள் எல்லாம் இருப்பாங்க, தேசத்தினுடைய பிரதிநிதிகள்லாம் இருப்பாங்க, ஒன்றா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் ஒட்டிக்க மாட்டாங்க அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் அது உண்மை கிடையாது. கண்டிப்பாக இது எந்த ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாதி இரும்பும் பாதி களிமண் அப்படின்றதும் ஐநா சபையோ அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி அது என்ன பண்ணல, வசனம் பேசலை. ஏன் நம்ம அப்போது பேசிக் எடுக்கும்போது பேச மாட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி மகா பாபிலோன் ரோம கவர்மெண்ட்டும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புனித ரோம பேரரசாக மாறும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆர்சிஏ அமைப்போடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கலக்கிறதுனால
அந்த ஒரு விஷயம் அழிக்கப்பட்டுச்சு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் அப்படின்னு அந்த சப்ஜெக்டில் பேச முடியுமா? அதான் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் ரோம ராஜாக்கள் இருக்கிறாங்க, ஒரு பக்கம் மத தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஆர்சியும் ரோமன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இணைஞ்சிருக்கிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாதம். கரெக்டுங்களா? இந்த பாதத்தை வந்து யார் அடிக்கிறா 2ஆம் வருகையில்? என்ன அடிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்து என்ன பண்ணப்படுது, அடிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி அங்கே பேச முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா பேச முடியாது. ஸோ அதனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஐநா சபை அப்படின்றத சொல்லி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை இருக்குது அப்படின்றத நம்ம பேசியிருப்போம். பட் அந்த ஒரு விஷயம் உண்மை கிடையாது. வசனத்தின் அடிப்படையில் நம்ம போய் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா களிமண் மாதிரி, இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா இரும்பு மாதிரி. ஸோ அப்போ அரசியல் தலைவர்களும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மத தலைவர்களும் இணைஞ்சி 2 பேரும் ஒன்றா இருக்கிறன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இணைஞ்செலாம் செயல்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் தான் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. படிக்கலாம் பாருங்க, தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஒரு அரசை நிறுவுவார். அந்த அரசர்களின் காலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கால் வந்து 10 பேர்லாம் பிரிஞ்சிருந்தது இல்லை. அப்போ அந்த 10 நாடுகள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய 10 நாடுகள், 10 ராஜாக்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் விண்ணக கடவுள் என்ன பண்ணுவாருங்களாம், அந்த அரசர்களின் காலத்தில் அப்படின்னா ஒருவேளை அந்த அரசர்கள்லாம் அரசாட்சி செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மகா உபத்திரம் வந்து யாருமே ராஜாக்களே இல்லாத ஒரு டைமில் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை இல்லை ராஜ்யம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறது கரெக்டாக இருக்குமா? இப்போ 2ஆம் வருகை அப்படின்ற ஒரு விஷயம் 2043 கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், ராஜ்யத்தை ஆரம்பிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 10 ராஜாக்கள் அரசாண்டாங்கல்ல ரோமன் கவர்மெண்ட், அதாவது ஐரோப்பா கண்டத்தில். ஸோ அவங்க இணைஞ்சிருக்கிற அந்த களிமண்ணும் இரும்பும் ஒன்றா இணைஞ்சிருக்கிற அந்த ஒரு காலப்பகுதியில் அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஒரு அரசை என்ன பண்ணுவாருங்களா? இது வந்து திருவிவிலியம் பைபிள், அதனால் நம்ம இந்த மாதிரி வார்த்தையே பார்த்தது இல்லையே அப்படின்னு என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். ஸோ ஒரு தெளிவாக இருக்குன்றதுனால இந்த ஒரு வசனத்தை இங்கே நம்ம போடப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னா அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஒரு அரசை என்ன பண்ணுவாருங்களா? நிறுவுவார். ஒரு அரசை நிறுவுவார் அப்படின்னா இது எதை குறிக்கிறதா இருக்குது? அரசர்கள் எதை ஒரு விஷயத்தை அரசாள்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ராஜ்யத்தில் அவங்க ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அந்த டைமில் விண்ணக கடவுள் ஒரு அரசை என்ன பண்ணுவாருங்களா? நிறுவுவார். அப்படின்னா அந்த அரசு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய கவர்மெண்ட், தேவனுடைய ராஜ்யம் எந்த டைமில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அரசர்கள் அரசாண்டு கொண்டிருக்கிற அதே டைமில் என்ன ஆகும், கிறிஸ்துவனுடைய ராஜ்யமாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூமியில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது வரக்கூடிய ஒரு காலமாக என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. அடுத்து படிக்கலாம் சிஸ்டர். அது என்றுமே அழியாது, அதன் ஆட்சி உரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும், அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது விண்ணக கடவுள் ஒரு அரசை அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ராஜாக்கள் ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கிற டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது வரும். ஆனால் இங்கே கிறிஸ்து வருவார் 2ஆம் வருகை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுதா இல்லை ராஜ்யத்தை பற்றி பேசுதா வசனம்? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையை பற்றி வசனம் சொல்லுதா இல்லை ராஜ்யம் இயேசு கிறிஸ்து ராஜ்யம் வரும்ன்றதை பற்றி பேசுதா? சரி, கொஞ்சம் தூக்கத்தில் இருக்கலாம், தெளிவாகுங்க. இங்கே இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவார் அப்படின்றத பற்றி பேசுங்களா இல்லை கிறிஸ்துடைய ராஜ்யம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுங்களா? விண்ணக கடவுள் என்ன பண்ணுவார்னா ஒரு அரசை நிறுவுவார் அப்படின்னா அது கிறிஸ்துடைய ராஜ்யம். இப்போ என்ன வசனம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 பேரரசுக்கு அப்புறம் ஒரு பேரரசு வரும்.
அதுதான் கிறிஸ்துடைய ராஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போ ராஜ்யம் தான் வரும் அப்படின்னா என்ன ஒரு விஷயம் இங்கே தெளிவாகுது அப்படின்னு பார்க்கும்போது, ராஜாவும் என்ன பண்ணுவார், வந்திருப்பார். வசனம் தான் தெளிவுபடுத்துது. அப்போனா வருகை வேறு ராஜ்யம் வேறு அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கிடையாது. ராஜ்யம் ஆரம்பிக்கிறதுனால என்ன அர்த்தம், ராஜா வந்திருப்பார். அப்போனா இங்கே ரெண்டாம் வருகை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசலை, மாறாக ராஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போனா தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துடைய ராஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே ஸ்தாபிக்கப்படுது. அப்படின்னா கிறிஸ்து ரெண்டாம் வருகையில் வந்திருப்பார். அப்போனா வருகையும் ராஜ்யம் என்ன தான், ஒன்று தான். பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வசனமே நமக்கு என்ன பண்ண தெளிவுபடுத்துது. அடுத்து ஒரு விஷயத்தை பார்க்கலாம் பாருங்க. தானியேல் 2:45 45 மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மனித கைப்படாத பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்த இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அரசியே குறிக்கும். அப்போனா இந்த பாதத்தில் கல் வந்து அடிச்சது இல்லை, அந்த கல் யாரு, இயேசு கிறிஸ்து. வசனம் அப்படியா சொல்லுது. அந்த கைகளால் பெயர்க்கப்படாத கல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது உருண்டு வந்து அந்த ஒரு பாதத்தில் என்ன பண்ணுது, அடிக்கிற ஒரு விஷயம். அப்படி அடிக்கிறதா நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அரசையே அது என்ன பண்ணுது, குறிக்குது. அப்படின்னா அப்போ வந்து அடிச்சது அப்போ என்ன பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி 4 பேரரசு அரசு இருந்திருக்கு, ராஜ்யம் இருந்திருக்கு, 4 ராஜ்யங்கள். இப்போ அடுத்ததாக ஒரு கல் உருண்டு வந்து அடிக்குது அப்படின்னா பாதத்தில், அது 5வது ராஜ்யம், 5வது ஒரு கவர்மெண்ட், 5வது ஒரு அரசு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பாதத்தில் அடிக்குது. அப்போனா இயேசு கிறிஸ்து வந்து அடித்தாரா, இல்லை ராஜ்யம் வந்து அடிக்குதா? அப்போனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாபிலோன் ராஜ்யத்தை மேற்கொண்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேதோ பர்ஷியா ராஜ்யம், கரெக்டுங்களா? அடுத்து மேதோ பர்ஷியா மேற்கொண்டது யாரு, கிரேக்க ராஜ்யம். அடுத்தது கிரேக்க ராஜ்யத்தை மேற்கொண்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரோம ராஜ்யம். இப்போ ரோமன் கவர்மெண்ட்டை ஒரு ராஜ்யம் வந்து அழிக்குது அப்படின்னா அது என்னவா தான் இருக்கும், கண்டிப்பாக அதுவும் ஒரு ராஜ்யமாக தான் கண்டிப்பாக என்ன பண்ணும் இருக்கும். அது என்ன ராஜ்யம் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வந்து அடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது த கிங்டம் ஆஃப் காட். ஏன் இந்த புரஜாதியாரின் காலங்களுக்கும் இயேசு கிறிஸ்துடைய 1000 வருட அரசாட்சிக்கும் இதுக்குள்ள ஏன் இந்த பாடத்தை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே என்ன ஒரு விஷயம் நமக்கு தெளிவுபடுத்து அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கல் வந்து அடிக்கிற டைம் அப்படின்றது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புரஜாதியாரின் காலத்தினுடைய நிறைவில். ஓகேங்களா? இப்போ இந்த கல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது இந்த அரசியை குறிக்கும். இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழ்ப்போத மாபெரும் கடவுள் அரசருக்கு என்ன பண்ணியிருக்கிறார், தெரிவிச்சிருக்கிறார். அப்படின்னா இப்போ இந்த கல் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்க்கும்போது உருண்டு வந்து எங்கே அடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாதத்தில் அடிக்குது. அது ஏன் கல்லுன்னு சொல்லப்பட்டிருக்கு? ஏதாவது ராஜ்யம் ஒரு ராஜ்யத்தை மேற்கொள்ளுது அப்படின்னா அம்பு ஈட்டி இதை வச்சு குத்துறது வெட்டுறது அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம்ல. ஏன் கல் வந்து அதுவும் ரோம ராஜாக்களும் மகா பாபிலோன் தாய் ஆர்சி கவர்மெண்ட்டும் இணைஞ்சிருக்கிற அந்த பகுதியில் காலில் வந்து கல்லால் அடிக்கணும்? ஏதாவது யோசிக்க முடியுதுங்களா? கத்தியை வச்சு வெட்டியிருக்கலாம், இல்லை அப்படின்னா தேவனுடைய வல்லமை அக்கினி வந்து எரிச்ச மாதிரி என்ன பண்ணலாம், இந்த சிலையை அப்படி காமிச்சிருக்கலாம். ஏன் கல்லால் வச்சு அந்த அந்த பகுதியில் அடிக்கணும்? அது ஏன் கல்லாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். இங்கே அரசியல் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் மதம் இருக்குது. அப்போ மதமும் அரசியலும் கலந்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேசித்தனம், கரெக்டுங்களா?
வேசித்தனம். அப்போ நியாயப்பிரமாணத்தில் ஒரு ஸ்திரீ வந்து வேசித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை என்ன பண்ணணும்? அப்படின்னா இந்த ஒரு கடைசி பாதாங்கம் இந்த மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த மிக்ஸான ஒரு விஷயமே தவறு. அரசியல் மதம் இணைஞ்சது அப்போனா அது விபச்சாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த வேசித்தனம் அப்படின்னா கல் எறிஞ்சால் என்ன பண்ணணும்? கொல்லணும். இப்போ கரெக்டாக கல் வந்து ஏன் பாதத்தில் அடிக்குது? அடுத்த கேள்வி, கல்லால் ஏன் அடித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஏன் பாதத்தில் அடிக்குது? அங்கே தான் வந்து தவறான ஒரு இணைப்பு இருக்குது, அதனாலயா? ஓகே, வேற ஏன் கரெக்டாக கல் வந்து பாதத்தில் அடிக்கணும்? அப்போ தான் இங்கே அடித்தாதான், பேஸ்மெண்ட் அடித்தாதான் பில்டிங் ஃபுல்லாக விடும் அப்படின்றனாலையா? ஏன் பாதத்தில் அடிக்கணும் அப்படின்னா, இந்த எருசலேம் தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2520 வருஷம் புரஜாதியாரால் மிதிக்கப்படுற ஒரு விஷயமா இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ ஏன் கல் வந்து பாதத்தில் அடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாதம் எதை மிதிச்சிட்டு இருக்கு? எருசலேம் மிதிச்சிட்டு இருக்கு. அப்போ எருசலேமுக்கு சொந்தக்காரர் வராரு அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும்? எருசலேமை எந்த விஷயம் மிதிச்சுக்கிட்டு இருக்கோ அந்த பாதத்தை அடித்து என்ன பண்ணணும்? காலி பண்ண. அப்போனா புரஜாதியாரால் மிதிக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மிதிக்கப்படுற ஒரு விஷயம் எப்போதைக்கு அகற்றப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்துடைய ராஜ்யம், கிறிஸ்து ராஜாவை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மிதிக்கப்படுற ஒரு விஷயத்தை அகற்றணும் அப்படின்னா அந்த கல் எங்கே தான், எதுதான் மிதிச்சிட்டு இருக்கு எருசலேம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாதம் தான் என்ன பண்ணுது? மிதிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படியா பார்க்கும்போது இப்போ கிறிஸ்து வந்து அடிக்கிறாரா இல்லை கிறிஸ்து ராஜ்யத்தோடு வந்து அடிக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜாவாக வராரு அப்படின்னாலே ராஜ்யத்தோடு தான் வராரு. கிறிஸ்துடைய ராஜ்யம் தான் வந்து என்ன பண்ணுது? அடிக்குது. ஸோ இதான் வந்து ஊமையில கூட நம்ம படிக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். அப்ப பிரபுவாகிய ஒருவன் அது யாரு? ஏசு கிறிஸ்து. எங்க போறாரு? தூர தேசத்துக்கு போறாரு. அது எங்க இருக்கு? சரி, அப்போ பரலோகத்துக்கு ஏன் போறாரு? ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வர்றதுக்காக என்ன பண்றாரு? போறாரு. அப்போ திரும்ப வரும்போது ராஜ்யத்தோட வருவாரா, சும்மா வந்திருப்பாரா? அப்படின்னு பார்க்கும்போது வசனம் நமக்கு தெளிவாக இருக்குது. இந்த 5ஆம் உலக பேரரசுக்கு அப்புறம், 4ஆம் உலக பேரரசுக்கு அப்புறம் அடுத்து 5ஆவது ஒரு உலக பேரரசு வருது அப்படின்னா அது கிறிஸ்துவ ராஜ்யம் தான். அந்த கல் அப்படின்றது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அடியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அப்படின்னு தான் வசனம் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்து ராஜாவாக வந்து இந்த கடைசி காலத்தில் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது இதான் இந்த ஓமையில் வந்து ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு வந்து ஊழியக்காரர்கிட்ட கடன் கேட்குற விஷயம், கணக்கு கேட்குற விஷயம் பார்க்குறோம். ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த ராஜாவா இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தோடு வந்து இந்த பாதத்தில் அடிக்கிறாருல்ல, அப்படி அடிக்கப்படுற ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா? இப்போ என்னன்னு பார்க்கும்போது பாபிலோன் கவர்மெண்ட்டை மேதோ பரிஷா மேற்கொள்ளும் போது தெரிஞ்சது எல்லாருக்கும், கரெக்டுங்களா? அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம் வரும்போது ரோமன் கவர்மெண்ட் வரும்போதும் இது ஒருத்தவங்களை மேற்கொண்டு ஒருத்தவங்களை வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. இயேசு கிறிஸ்து ராஜ்யம் வந்து இந்த கல்லை பாதத்தில் அடிக்கும்போது எல்லாருக்கும் தெரியுமா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ராஜ்யம் வந்துடுச்சு அப்படின்னு? கிறிஸ்தவங்களாலே கண்டுபிடிக்க முடியல, எப்படி உலக ஜனங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த ராஜ்யம் வரப்பட்ட ஒரு விஷயமாக வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் வரும்போது சின்ன கல்லாக தான் வந்து என்ன பண்ணுது, அடிக்குது. அப்போது எப்போ அடிச்சுது அப்படின்னு பார்க்கும்போது 1874, ஓகேங்களா? 1874 இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது சம்பவிக்குது. அடுத்து 2ஆம் வருகையில் வந்து இயேசு கிறிஸ்து எடுத்த உடனே இந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்துக்கும் அடுத்தடுத்து இது இந்த விஷயத்தை உலகத்தில் பண்ண போகிறோன்னு ஆரம்பித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அவர் வந்த உடனே கொஞ்சம் காலம் எதுக்கு எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கிட்ட தான் வரார் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய
மணவாட்டி கிட்ட தான் என்ன பண்ணுறாரு, வரார். இதுதான் நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஸோ இப்போ 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து வர்றதே இறக்க இது வந்து ஃபஸ்ட்டு அவர் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அவருடைய மணவாட்டி ஸோ அவங்களுடைய கதவை என்ன பண்ணுறாரு, தட்டார் அப்படின்னா 2ஆம் வருகையில் வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஸோ அடுத்தது இந்த 2ஆம் வருகை ஒரு விஷயமும் அதுக்கப்புறம் ராஜ்யம் ஆரம்பிக்கிற விஷயமும் ரெண்டு ஒன்று தான் அப்படின்றத இன்னொரு வசனத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், படிக்கலாம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கிற ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு யார்கிட்ட தான் டீல் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய மணவாட்டி சபை வகுப்பார்கிட்ட தான் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மத்தியில் ஒரு சில வேலைகள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து ராஜ்யத்தோடு தான் வரார் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ 7வது எக்காலம் ஊதப்படுது இல்லைங்களா. 7ஆம் எக்காலம் அப்படின்றது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாமே நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது அப்போ 7ஆம் எக்காலம் ஊதப்படுது அப்படின்னாலே அந்த 7th ட்ரம்பட் அப்படின்ற ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அதே வகையில் ராஜ்யம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்றது தான் 7ஆம் எக்காலத்தினுடைய சத்தமே. கரெக்டுங்களா? அப்போ 7ஆம் எக்காலம் துணிக்கப்படும் போது எல்லா ராஜ்யங்களும் கர்த்தருக்கும் கிறிஸ்துக்குரிய ராஜ்யங்களும் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன ஆரம்பமாகுது, கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் ஆரம்பமாகுது. அப்போனா 7வது எக்காலம் ஊதப்பட்டாச்சா இல்லையா? ஊதப்பட்டு அந்த காலத்தில் தான் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போது இயேசு கிறிஸ்து 1874 வந்தாலும் இந்த ஒட்டுமொத்த உலகமும் ஒரு அசாதாரணமான சூழ்நிலைகள் உருவாகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணுற விஷயங்கள் எப்போ இருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு பார்க்கும்போது எருசலேம் புரஜாதியாரால் மிதிக்கப்படுற ஒரு விஷயம் எப்போ முடியுதோ அந்த டைம் முடியுதோ அதுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்த உலகத்துலேயும் ஒரு ஷேக்கிங் என்ன ஆகுது, நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போனா எருசலேம் புரஜாதியாரால் மிதிக்கப்படுற ஒரு காலம் 2520 வருஷங்கள் எப்போ முடியுது, 606 ஆரம்பிக்கிற விஷயம் 1914. 1914 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து ராஜாவா யாருக்கு சார்ஜ் எடுத்துட்டார் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு, எருசலேம் தேசத்துக்கு. அதுக்கு உரிமைக்காரன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரிஜினலாக அவர் தான் அதுக்கு ராஜா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் புரஜாதியாரின் கையில் அந்த ஒரு தேசம் என்ன பண்ணப்பட்டுச்சு, ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த புரஜாதியாரின் காலங்கள் முடியும் போது அப்படி பார்த்தோம்னா இப்போ அடுத்து யாருடைய கண்ட்ரோலில் அந்த தேசம் வருது அப்படின்னு பார்க்கும்போது கல் வந்து பாதத்தை அடித்த அந்த ஒரு டைம்லேருந்து அதை மிதிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன ஆகுது, அகற்றப்படுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசமும் யாருடைய கண்ட்ரோலில் வருது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய கண்ட்ரோலில் வருது. இதுக்கப்புறம் 1914 அப்புறம் இயேசு கிறிஸ்து ராஜாவாக சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் அந்த உரிமைக்காரன் தேசத்துக்கே உரிமைக்காரன் அவர் தான். அதுக்கப்புறம் வேறு யாராவது போயிட்டு எருசலேம் நான் தான் இது சொந்தம் அப்படின்னு யாராவது டச் பண்ண முடியுங்களா? 1914 இன்னைக்கு 2025 வருஷங்கள் ஆயிடுச்சு. இது வரைக்கும் யாராவது இஸ்ரேல் தேசத்தை இல்லை எருசலேமை கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன தேசம்தான், யாருமே அதை என்ன பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. ஏன்?
ஏன்னா புரஜாதி தேசத்தார், புரஜாதி ராஜாக்கள் ஆளுகை செய்யறதுக்குன்னு தண்டனை பகுதி அப்படின்னு தேவன் ஒரு திட்டத்தை என்ன பண்ணார், ஒரு காலத்தை நியமிச்சார். அந்த காலம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்க்கும்போது, ராஜாவா சார்ஜ் எடுத்ததுனால இப்போ அந்த ஒரு தேசம் யாருடைய கரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய கரத்தில் இருக்குது. இதுக்கப்புறம் யாரும் அதை என்ன பண்ண முடியாது, மிதிக்கலாம் முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவ சிரசில் மேலே கிரீடங்கள், கிரீடம் அப்படின்னு சொல்லப்படல, அநேக கிரீடங்கள் என்ன பண்ணுச்சுங்களா, இருந்துச்சுங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ராஜாவினுடைய கிரீடத்தையும் யார் சொந்தமாக்கிக்கிட்டா, கிறிஸ்து. ஸோ இந்த கல் வந்து உருண்டு வரும்போது எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சின்னதாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக என்ன பண்ணுச்சு, வளைச்சு. அப்படின்னா கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்து அந்த பாதத்தை அடிக்கும்போது யாருக்கும் தெரியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த உருண்டோடின கல் என்ன ஆகும், அதுக்கப்புறம் பெரிய பர்வதமாயிட்டு ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் என்ன பண்ணிக்கும், உலகத்தையும் கொண்டு வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அடுத்தது இந்த கைகளால் பெயர்க்கப்படாத கல் அப்படின்னு சொல்கிறோம்ல, யாருடைய கை? ஸோ மனுஷனுடைய கைகளால் இந்த ஒரு கல்லெல்லாம் என்ன பண்ண முடியாது, பெயர்க்கப்பட முடியாது. அப்படின்னா இந்த பேத்து எடுத்தது யார் அந்த கல் அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய கரத்தினால ஷேப் பண்ணப்பட்ட பேத்து எடுக்கப்பட்ட கல். இந்த கல் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாதத்தில் அடிக்குது. அப்போனா தேவன் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலம் என்ன பண்ணியிருந்தார், புரஜாதி ராஜாக்களுக்கு எருசலேமை மிதிக்கிறதுக்கான ஒரு அதிகாரத்தை என்ன பண்ணார்னா கொடுத்துருந்தார். இப்போ நேபுகாத் நேச்சாருக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமை யார் கொடுத்தது அப்படின்னு வசனம் சொல்லுது, தேவன் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா கொடுத்துருந்தார் ஒரு காலப்பகுதி வரைக்கும். ஆனால் தேவன் நியமித்த காலத்துக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது செய்ய முடியாது. அப்படின்னா கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் புரஜாதி ராஜாக்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது எருசலேம் தேசத்தை சொந்தம் கொண்டாட உரிமை இல்லை. அதே வகையில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1914 அப்புறம் தான் என்ன முதல்ல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஷேக் பண்ணுற விஷயம், முதலாம் உலக போர் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன் வருது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இஸ்ரேல் தேசம் அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய கண்ட்ரோல் இயேசு கிறிஸ்துடைய கையில் வந்ததுக்கப்புறம் யாருமே அதை போயிட்டு ஆளுகை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணல, அனுமதி கொடுக்கப்படல. கடைசியாக 1948ஆம் வருஷம் என்ன பண்ணுறாங்க, சுதந்திரம் வாங்குகிற ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நடக்குது. இன்றைக்கி வரைக்குமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த தேசம் எந்த ஒரு புரஜாதி ராஜாக்களால் என்ன பண்ணப்படல, மிதிக்கப்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கல் வந்து அடித்து எல்லாம் நொறுங்கிருச்சு இல்லையா, ஒட்டு மொத்த சிலையும். அதுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. ஸோ இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னா வசனத்தை கவனிக்கலாம். இப்போ அந்த சிலை முழுசும் என்னென்ன இருந்துச்சு, கீழேருந்து அப்படியே இருக்குது, இரும்பு களிமண் இருக்குது, வெண்கலம் இருக்குது, வெள்ளி இருக்குது, பொண்ணு, இது எல்லாம் சேர்ந்து ஏகமாக என்னாச்சுங்களா, நொறுங்குச்சுங்களா. எப்போ அந்த கல் வந்து அடிக்கும்போது. அப்போ எல்லாமே ஏகமாக அந்த டைமில் நொறுங்குச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த சாம்ராஜ்யம் எல்லாம் எப்போவே முடிஞ்சிட்டாங்க. ரோமன் கவர்மெண்ட் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இருந்த 3 விஷயமும் என்னாச்சு, முடிஞ்சிருச்சு. அப்போ ஏகமாக இப்போ தான் நொறுங்குதா, புரியல என்ன சொல்ல வரோன்னு. எல்லாமே ஏகமாய் நொறுங்குண்டது அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, மொத்தமாக சேர்த்து அந்த இடத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நொறுக்கப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இந்த ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கல் வந்து அடிக்கிற டைமில் எருசலேம் யாருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒட்டமன் பேரரசு இருக்காங்கல்ல,
அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராஜாக்கள்லாம் ஆளுகை செஞ்சாங்களே இதுக்கப்புறம், கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி ரோமன் கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பாபிலோன், கிரேக்க சாம்ராஜ்யம், இவங்க எல்லாம் ஆளுகை செஞ்சிடுற இடத்துல பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஒட்டமன் பேரரசு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து முதலாம் உலக போரில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒட்டமான் பேரரசு அப்படின்ற ஒரு விஷயமே என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அழிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்படின்னா இந்த இதுக்கு முன்னாடி இருந்த 4 பேரரசுகளும் கண்ட்ரோல் இருந்த எல்லா பகுதியும் அந்த டைமில் என்ன ஆகுது, ஒரு முடிவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அழிக்கப்படுற ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நொறுங்கின விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த கல் அடித்து அந்த சிலை என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, படிக்கலாம் சார். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. ஸோ இப்போது இந்த ஒரு டைம் எந்த டைம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலேருந்து பறந்து போகிற பதர் மாதிரி என்ன ஆயிடுச்சிங்களா. அப்போ பதர் மாதிரி ஆன ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 1914 அப்புறம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சாம்ராஜ்யமாக எழும்பி வர முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இந்த உலகத்தினுடைய ராஜாங்கம், அரசாங்கம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இப்போ தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது, பதர். ஸோ என்ன இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அந்த பதர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க பார்க்கும்போது ஒவ்வொரு தேசமும் அந்த தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா இருக்கிறாங்க. அப்போ இது என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது கோடை காலத்தில் பறக்கடிக்கிற பதரை போல் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ராஜ்யங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கோடைக்காலம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம், இந்த கோடைக்காலம் எதுக்காக பயன்படுத்தப்படுது, கோடை காலத்தில் என்ன பண்ணுவாங்க, என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோடை காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அறுவடை என்ன பண்ணுவாங்க செய்வாங்க. அந்த ஒரு விஷயமா என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைமில் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போனா 1914 முன்னாடி சபை நிறைவடைஞ்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகுது தெரியுங்களா, இங்கே வந்து தவறாகுது. அப்போ சபை நிறைவடைதல் அப்படின்ற ஒரு விஷயம், கோடைக்காலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இந்த கோடை காலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோம், அறுவடை என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது நடந்துக்கிட்டு இருக்கோம். அறுவடை நடப்பது நிமித்தமாக கோதுமை மணிகள் களஞ்சியத்தில் சேர்க்குற விஷயங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு பக்கம் கோதுமை மணிகள் சேர்க்குற விஷயங்களும் இன்னொரு பக்கம் பதர் மாதிரி ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் அசைக்கக்கூடிய விஷயங்களா முதலாம் உலக போர், அதுக்கப்புறம் 2ஆம் உலக போர், இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ண போகுது, வரப்போகுது. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே ஒரு டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடிக்கு, எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பதறு எல்லாம் காற்றுல பறந்து போயிட்டுருக்கு இல்லைங்களா, அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய சுழல் காற்று வரும். அந்த காற்று என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அதை அடிச்சுட்டு போயிடுமா, ஒன்றுமே இல்லாமல் என்ன ஆகிடும், தொடச்சி சுத்தமாக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கப்புறம் வரக்கூடிய மகா உபத்திரவம். இதில் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு பதர் மாதிரி அங்கங்கே தெரிகிற ஒவ்வொரு ராஜ்யங்களும் கண்ணுக்கே தெரியாமல் என்ன ஆக போகுது, சுக்குனராக போகுது. என்ன அந்த ஒரு விஷயத்தை செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காற்று வந்து என்ன பண்ண போகுது, 4 காற்றுகள் சுழன்று மிகப்பெரிய ஒரு சூறாவளி என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தில் சம்பவிக்க போகுது. ஸோ அதில் எல்லாமே காணாமல் என்ன பண்ண போகிறாங்க, போக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அப்படின்னா இந்த கோடை காலத்துக்கு அப்புறம் என்ன வரும், இது எப்போ சம்பவிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கோடை காலத்தில் அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மாரி காலம் வரும். அதனால தான் வசனம் சொல்லுது என்னன்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஓடி போவது மாரி காலத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போனா மாரி காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே அறுவடை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அது எதை குறிக்கிறதா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய உபத்திரவம் காலப்பகுதி அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா குறிக்கிறதா இருக்குது. அந்த ஒரு டைமில் அறுவடை என்ன பண்ணாது, செய்ய முடியாது. கோடை காலத்தில் என்ன ஆகிடும், அறுவடை முடிஞ்சிடும். மகா உபத்திரவம் ஆரம்பமாகுது அப்படின்னா அங்கே என்ன இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது அறுவடை என்ன பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு மாரி காலமாக இருக்கும். அந்த டைமில் அறுவடை பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அடுத்தது இந்த சிலையை மோதின கல் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பர்வதமாக என்ன பண்ணுச்சு,
மாறிச்சு. மாறி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பூமி எல்லாம் என்ன பண்ணுச்சு? நிரப்பிடுச்சு. எப்போ நிரப்போம்? இப்போ இந்த கல் வந்து அடித்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அடிக்கும்போது யாருக்கும் தெரியாத மாதிரி என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. ஆனால் கல் வந்துருச்சு, கிறிஸ்துடைய ராஜ்யம் வந்துடுச்சு அப்படின்றதுக்கான அடையாளங்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு? ஏன்னா ஒட்டுமொத்த தேசங்களும் எல்லா விதமான அந்த ஒரு ஷேக்கிங் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நடந்துக்கிட்டு இருக்குது. முதலாம் உலகப் போர், ரெண்டாம் உலகப் போர், இதை பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு உபத்திரம் வரப்போகுது. அதில் என்ன ஆகுதுன்னா எல்லா தேசமும் காலியாக போகுது. கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அந்த கல் உருண்டு ஓடி என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய பர்வதமாச்சு. அப்படின்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி என்ன ஆகும்? பெரிய கவர்மெண்ட்டாக இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது வெளியே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் என்ன பண்ணிக்குவார்? இயேசு கிறிஸ்து கொண்டு வந்துடுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு தரிசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த புரஜாதியாரின் காலங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது தானியேல் 2ஆம் அதிகாரத்தினுடைய விளக்கங்களாக இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் படிச்சிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய வருகை எந்த டைமில் தான் சம்பவிக்குது? என் டைமில். ஓகேங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துடைய வருகை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தோட புரஜாதியாரனுடைய காலமும் நிறைவேற ஒரு டைம் என்ன பண்ணுது? இருக்குது. ஸோ கிறிஸ்துடைய ராஜ்யம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடிய ஒரு காலப்பகுதி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இது அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜாக என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அப்போது 1914ஆம் வருஷம் புரஜாதியாரின் காலங்கள் நிறைவடையுது. இயேசு கிறிஸ்துவும் எருசலேமை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாரு. அப்போனா இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னா எதோடு வந்திருக்கிறார் அப்படின்றத வசனத்தின் அடிப்படையில் பார்த்துருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது ராஜ்யத்தோடு தான் வந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோன்னா நம்ம இதோடு நிறைவு செய்கிறோம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.